ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கலி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்ட்ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல வந்து இருக்கிறப்போ ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். பட் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசாமல் அந்த ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்துல கரெக்டாக ஒரு முடியாத ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம மிடில் ஆஃப் த பார்ட்ல இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 11:30க்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி அந்த விஷயத்தை ஃபுல்லாக முடிச்சிருப்போம். பட் 11:30க்கு நம்ம அந்த விஷயத்தோட மிடில் ஆஃப் தட்டில் இருப்போம். ஸோ இன்டர்மீடியட்டாக இருப்போம். அந்த டயத்தில் வந்து நம்ம எந்த விஷயத்தை வந்து முடிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். Yesterday, Karan and Joe played tennis. They started at 10 o'clock and finished at 11:30. So at 10:30, they were playing tennis. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நல்லா பாருங்க. அவங்க வந்து 10 மணிக்கு விளையாட ஆரம்பிக்கிறாங்க, 11:30க்கு முடிச்சுட்டாங்க. அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஈவெண்ட்டே முடிஞ்சிருச்சு. பட் இன் பிட்வீன் தோஸ் ஈவெண்ட், அதாவது 10:30க்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டென்னிஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி சொல்லணும்னா 10:30 they were playing tennis. ஸோ இங்கே வந்து வேர் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரை சொல்லுது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால வேர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பிளேயிங் இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்னால பிளேயிங், அந்த பிளேன்ற வேர்போட ஐஎன்ஜி வந்து சேர்க்குறோம். ஸோ தேவேர் பிளேயிங் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ பாதியில் இருக்காங்க, அதோட மிடில் இருக்காங்க, இன்னும் வந்து அந்த விஷயத்தை வந்து முடிக்கலை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எப்பவும் போல் ஹீ ஷீ இட் அப்படின்ற சிங்குலர் வந்தால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளேயிங் டூயிங் ஒர்க்கிங்னு நம்ம வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணிக்கணும். இதே வி யூ தே அப்படின்னு ப்ளூரல் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து வேர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஐ வாஸ் டூயிங் சம்திங் அப்படின்றது என்னன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறப்ப மிடில் இருக்கேன் ஒரு சர்டன் டைமில், பட் அந்த விஷயத்தை வந்து இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலை. ஓகேவா, இதுதான் வந்து அதோட அர்த்தம். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ நவ்ன்றது வந்து இங்கே இருக்குது, பட் நான் மொத்த விஷயத்தமே பாஸ்ட்ல இருக்கிறது மட்டும்தான் பேசுகிறேன். அந்த பாஸ்ட்ல பேசுகிற விஷயத்திலேயே கரெக்டாக நடுவில் வந்து நான் அந்த பண்ணிக்கிட்டு இருப்பேன்ல அந்த விஷயத்த கரெக்டாக அந்த இடத்த மட்டும் வச்சு பேசுறது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஸ்டார்டட் டூயிங்னா நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஃபினிஷ்ட் டூயிங்னா முடிச்சிட்டேன். பட் அந்த இன்பிட்வீன் கேப்பில் பாஸ்ட் கண்டினியூஸாக சொல்லணும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட் வைஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்சஸ். ஸோ இதுக்கு எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த எக்ஸசைசஸ். ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிட்டு கரெக்ட் ஆன்சர்ஸ் எதுவோ ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இங்கே நீங்கள் கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கீழே நான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் போட்டிருக்க ஆன்சரும் கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.